ஸ்தோத்திரம், இஸ்ரேலை பிரித்து பாலஸ்தீனம் என்கிற ஒரு தனி நாட்டை உருவாக்கி அதை அரேபியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அங்கீகார தீர்மானத்திற்கு ஐநா சபையில் உறுப்பினர்களாக உள்ள 193 நாடுகளில் 145க்கும் அதிகமான உலக நாடுகள் ஆதரவளித்து விட்டன. முக்கியமாக இதுவரை இஸ்ரேலின் நட்பு நாடுகளாக இருந்த ஐரோப்பிய கிறிஸ்தவ நாடுகள் தற்போது பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்க ஆதரவு அளித்தார்கள். இதனால் அந்த கிறிஸ்தவ நாடுகளின் மீது பயங்கரமான தேவ கோபம் வந்திருக்கிறது. எப்படி என்று பார்ப்போம். உலகத்தின் கடைசி நாட்களில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் என்றும், எருசலேமுக்கு விரோதமாக எல்லா ஜாதியாரும் கூட்டம் கூடுவார்கள் என்றும் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இன்றைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் நாட்டை கொடூரமாக தாக்கினார்கள். அதன் காரணமாக இஸ்ரேல் தன் நாட்டை பாதுகாப்பதற்காக ஹமாஸ் தீவிரவாதிகளுடன் யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த தீவிரவாதிகளை கண்டிக்காமல் இஸ்ரேலை பிரித்து அந்த அரேபியர்களுக்கு பாலஸ்தீனம் என்கிற தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்று உலகத்தின் மற்ற நாடுகளுடன் சேர்ந்து கொண்டு கிறிஸ்தவ நாடுகள் தீவிரமாக செயல்பட ஆரம்பித்த போதே அந்த கிறிஸ்தவ நாடுகளாகிய ஐரோப்பிய நாடுகள் மீது பயங்கர தேவ கோபம் வர ஆரம்பித்தது. எப்போதிருந்து அந்த நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக முடிவெடுக்க ஆரம்பித்தார்களோ அப்போதே தேவனிடமிருந்து அடிவாங்க தொடங்கியது. ஆனாலும் அவை திருந்தவில்லை. உலகத்தில் கிறிஸ்தவ நாடுகள் என்ற பெயரில் இல்லாத நாடுகளின் முடிவு என்பது வேறு. ஆனால் கிறிஸ்தவ நாடு என்கிற பெயரை வைத்துக்கொண்டு தேவனுடைய தேசத்துக்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கும் விரோதமாக செயல்பட ஆரம்பித்த கிறிஸ்தவ நாடுகள் எல்லா விதத்திலும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தன. இதற்கு உலக பிரகாரமாக பலர் பல காரணங்களை சொன்னாலும் தேவன் அந்த நாடுகள் வீழ்ச்சியடைவதற்கு அனுமதித்தார். இஸ்ரேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இஸ்ரேலை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்று தேவன் கூறுகிறாரே. உலகத்தின் பெரும் பணக்கார நாடுகளாக அதிகாரம் செலுத்தி வந்த ஐரோப்பிய கிறிஸ்தவ நாடுகள் ஓரிரு வருஷங்களுக்குள்ளாகவே பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு வந்துவிட்டன. இங்கிலாந்தின் ஒரிஜினல் குடிமக்கள் மற்றவர்களிடம் இலவசமாக எதையும் வாங்குவதை மிகவும் கௌரவ குறைச்சலாக நினைப்பார்களாம். ஆனால் இப்போது அவர்களில் பலர் ஒருவேளை இலவச ரொட்டிக்காக வரிசையில் காத்து நின்று முண்டியடித்து வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருவதற்காக ஐநா சபையை கூட்டி அந்த கூட்டங்களுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருப்பது பிரான்ஸ் நாடும் சவுதி அரேபிய நாடும் ஆகும். சவுதி அரேபியா இஸ்லாமிய நாடு, பரவாயில்லை. ஆனால் அறிந்து தவறு செய்கிறவனுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதவசனம் கூறுகிறது. நாங்கள் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொள்ளுகிற பிரான்ஸ் நாடு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபையை கூட்டி தலைமையேற்றிருப்பது அந்த நாட்டிற்கு பெரும் சாபமாக மாறிவிட்டது. பிரான்சில் நடந்த வன்முறை கலவரங்கள், மரண ஓலங்கள் பிரான்ஸ் நாடே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இன்னும் அது மாறவில்லை. அரசாங்கத்தால் வன்முறையை கண்ட்ரோல் பண்ணவே முடியவில்லை. அடுத்து இப்போது பிரிட்டன் நாட்டில் வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட வன்முறைகளும் கலவரங்களும் நடந்ததில்லை என்று கூறும் அளவிற்கு பெரும் போராட்டங்களும் கலவரங்களும் போய்கொண்டிருக்கிறது. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று பெயர். சமாதானத்தின் நகரத்தை விரோதித்த சத்தியம் தெரிந்த பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, கனடா இன்னும் பல கிறிஸ்தவ நாடுகளில் இப்போது எங்குமே சமாதானம் கிடையாது. தேவன் அந்த நாடுகளிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டு விட்டார். ஜெருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் மட்டும்தான் சுகித்திருப்பார்கள் என்று வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. அந்த ஜெருசலேமையே இரண்டாக உடைத்து பிரிக்க திட்டம் போட்டால் நீ நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியாது என்பதற்கு இப்போது பிரான்சும் இங்கிலாந்தும் நல்ல உதாரணமாகிவிட்டன. 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஏற்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனைக்கு பிறகு தேவன் ஐரோப்பிய கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள ஒரிஜினல் பூர்வ குடிமக்கள் இருதயங்களில் நல்ல விழிப்புணர்வை கொடுத்தார். அங்கு மட்டுமல்ல, அமெரிக்கா போன்ற மற்ற எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலும் உள்ள ஒரிஜினல் குடிமக்களாகிய கிறிஸ்தவர்கள் விழித்து கொண்டார்கள். எப்படி தெரியுமா? நாம் யாரையும் ஆதரித்தும் பேசவில்லை, எதிராகவும் பேசவில்லை.
எங்களை ரட்சித்த, அழைத்த, உயிரே தந்த தேவன் எங்களை ஜெருசலேமை நேசிக்க சொல்கிறார். தேவ ஜனங்களாகிய யூதர்களை நீ நேசித்தால்தான் உனக்கு ஆசீர்வாதம். அவர்களை வெறுத்து நீ சாபத்தை பெற்றுக்கொள்ளாதே என கூறியிருப்பதால் இஸ்ரேலை நேசிக்கிறோம். கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அல்ல, உண்மையிலேயே நடந்து கொண்டிருக்கிற உண்மைகளைத்தான் கூறுகிறோம். இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை ஆரம்பித்த பிறகு, அதற்கு பிறகு நடந்த எல்லா தேர்தல்களிலுமே, எலெக்ஷன்களிலும், கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்தவ நாடுகளிலுமே வலதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களே தவிர, ஆட்சியில் இருந்த இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் அத்தனை பேருமே படுதோல்வி அடைந்தார்கள். இந்த காரியம் தேவனால் வந்தது. இப்போது இனி பிரிட்டனிலும் பிரான்சிலும் விரைவில் எலெக்ஷன் வரப்போகிறது. அந்த நாடுகளிலும் இப்போது ஆட்சியில் இருக்கிறவர்களால் ஆட்சியை இனி பிடிக்கவே முடியாது என்றும், தீவிர வலதுசாரி கட்சியினர் தான் அமோக வெற்றி பெறுவார்கள் என்றும் கணிக்கிறார்கள். கிறிஸ்தவ நாடுகளில் வலதுசாரி கட்சி என்பது தீவிரமாக கிறிஸ்தவத்தையும் பைபிள் வார்த்தைகளையும் மட்டுமே முக்கியப்படுத்துபவர்கள். கிறிஸ்தவத்தை தவிர வேறு எதையும் நாட்டுக்குள் அனுமதிக்க முடியாது என வைராக்கியமாக செயல்படக்கூடியவர்கள். உதாரணமாக, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தீவிர வலதுசாரி கட்சியின் தலைவர் ஆவார். காரணம், அக்டோபர் 7 சம்பவத்திற்கு பிறகு கிறிஸ்தவ நாடுகளில் உள்ள பூர்வ குடி மக்களாகிய கிறிஸ்தவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். இஸ்ரேல் நாட்டை ஆக்கிரமித்த அரேபியர்கள் தங்களை பாலஸ்தீனியர் என்று சொல்லிக்கொண்டு இஸ்ரேலின் உண்மையான குடிமக்களாகிய யூதர்களை அழித்துவிட்டு அந்த நாட்டை அபகரித்து கொள்ள எப்படியெல்லாம் தீவிரவாத தாக்குதல்களை யூதர்கள் மீது தாக்குகிறார்களோ, இதே சூழ்நிலைதான் நமக்கும் சீக்கிரம் வரப்போகிறது. வளைகுடா நாடுகளிலிருந்து அகதிகளாக அடைக்கலம் தேடி கிறிஸ்தவ நாடுகளுக்குள் வந்தவர்கள் இப்போது நம் நாடுகளை ஆக்கிரமித்து கொண்டு நமது தேவாலயங்களை மசூதிகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நம் நாடுகளில் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் அகதிகளாக வந்து குடியேறியவர்கள் வேகமாக வளர்ந்து நம்மை துரத்தக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். இதை நாம் தான் மாற்ற வேண்டும் என யோசித்து அந்தந்த நாடுகளின் பூர்வ குடி மக்களாகிய வெள்ளை இன கிறிஸ்தவர்கள் முழுவதும் வலதுசாரி கட்சியினருக்கு வாக்களித்ததாலேயே இப்போது முழுவதும் ஆட்சி மாற்றம் ஐரோப்பிய நாடுகளில் வந்திருக்கிறது. பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மரும் இனி ஜெயிக்கப் போவது இல்லை. அவர்கள் அங்குள்ள இஸ்லாமியர்களின் ஓட்டுகளுக்காகவே இப்போது ஐநா சபையில் பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்க அங்கீகரித்திருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால் அவர்களும் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக நடிக்கிறார்கள் எலெக்ஷனுக்காக, அவ்வளவுதான். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் அவர்களின் மனைவி கூட ஒரு யூதர் தான். இங்கிலாந்தில் போராடுகிற பூர்வகுடி மக்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து அகதிகளாக குடியேறி கிறிஸ்தவர்களை அழித்து இஸ்லாமியத்தை பரப்பி வன்முறை செய்கிறவர்களைத்தான் எதிர்க்கிறார்களே தவிர இந்தியா போன்ற மற்ற நாடுகளிலிருந்து போனவர்களை அவர்கள் எதிர்க்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களை தவிர மற்றவர்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அங்கே போராடுகிறவர்கள் கூறுகிறார்கள். நான் இப்படி கூறவில்லை. மேலும் இதனால் தான் சில நாட்களாக இங்கிலாந்தில் பூர்வ மக்களின் போராட்டங்கள் இவ்வளவு பெரிய அளவில் கலவரமாக வன்முறையாக மாறியிருக்கிறது. இங்கிலாந்து நாட்டின் மக்களில் கிட்டத்தட்ட 90% மக்களும் பிரான்ஸ் நாட்டின் 75% மக்களுக்கு மேலும் இஸ்ரேலை ஆதரித்து போராடுகிறார்கள். ஆனால் ஆட்சியாளர்களின் தவறால் அந்த நாடுகள் தேவ கோபத்திற்கு ஆளாகி இருக்கின்றன. நாட்டை ஆளுகிறவர்கள் பாவம் செய்யும் போது அது அந்த நாட்டின் குடிமக்களைத்தான் பாதிக்கும் என்பதை தாவீதின் சம்பவத்தை தெரிந்த எல்லோருக்குமே புரியும். ஆனால் இந்த கிறிஸ்தவ நாடுகள் எப்போது பாலஸ்தீன தனி நாட்டை உருவாக்க முயற்சி செய்தார்களோ அப்போதிருந்தே இஸ்ரேல் காசாவை மிக மோசமாக தாக்கி வருகிறது. எப்படியாவது விரைவில் காசாவையும் மேற்கு கரையையும் கிழக்கு ஜெருசலேமையும் இஸ்ரேலுடன் இணைத்து கொள்ள வேண்டும் என தீவிரமாக தாக்கி அங்கு பேரழிவுகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி வருகிறது. நேற்று பிரான்சும் பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் பாலஸ்தீன தனிநாட்டை அங்கீகரிப்பதாக கூறிய உடனேயே இஸ்ரேலின் பிரதமர் மட்டுமல்ல, இஸ்ரேல் நாட்டின் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனை தலைவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இதுவரை பிணை கைதிகளை மீட்க வேண்டும் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக போராடிய இஸ்ரேலின் எதிர்க்கட்சியினர் எல்லோருமே பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இப்போது ஆதரித்து விட்டார்கள். யோர்தான் நதிக்கு மேற்கே பாலஸ்தீனம் என்று ஒரு இடம் இல்லவே இல்லை.
இது இஸ்ரேல், எங்களுடைய நாடு. நீங்கள் எங்கு வந்து யாரிடம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? எங்கள் நாட்டை ஆக்கிரமித்த இஸ்லாமிய அரேபியர்களுக்கு எங்கள் நாட்டின் மத்தியில் ஒரு நாட்டை புதிதாக உருவாக்க முயற்சிக்கிற உங்கள் நாடுகளுக்கும் இதே நிலை விரைவில் வரும். உங்கள் நாடுகளில் இப்போது வளைகுடா நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்து ஆக்கிரமித்து இருக்கிறவர்கள் மிக விரைவில் உங்கள் கிறிஸ்தவ நாடுகளை பிரித்து உங்கள் மத்தியில் தங்களுக்கென்று தனித்தனி இஸ்லாமிய நாடுகளை உருவாக்குவார்கள். அப்போதுதான் உங்களுக்கு புரியும் எங்களுடைய வலியும் வேதனையும். நான் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறேன். ஓரிரு நாளில் நான் இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு நாங்கள் என்ன முடிவெடுக்கப் போகிறோம் என்று பாருங்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிரான்ஸ், பிரிட்டன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளை மிரட்டியிருக்கிறார். இதனால் இப்போது பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்கிறது என்று நான் சொல்லவே இல்லையே, ஹமாஸை நான் ஆதரிக்கவே இல்லையே என்று கூறி இறங்கி வந்திருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் நான் ஹமாஸ் முழுவதும் காசாவில் இல்லாமல் போனால்தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முடியும் என்று கூறினேன் என்று இறங்கி வந்திருக்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமரும் இவர்கள் இருவரும் கூறுவதைப் போலவே இப்போது கூறிக்கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் வேத வசனங்களின்படி காசா மொட்டையடிக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்டு குடியேற்று போகிறது. இஸ்ரேல் பிரதமர் அந்த நாடுகளின் மீதுள்ள கோபத்தில் இன்னும் அதிகமாக மேற்கு கரை பகுதியில் யூத குடியிருப்புகளை உருவாக்குவோம், உங்களால் முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்று கூறுகிறார். மொத்தத்தில் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக கூறப்பட்டிருக்கிறபடி எங்கு பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எருசலேமுக்கு விரோதமாக எல்லோரும் கூட்டம் கூடியிருக்கிறார்கள். இயேசுவின் வருகையின் அடையாளங்கள் அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் உணர்வடைந்து இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமென்.